குட் மார்னிங் பிள்ளைகள். ஓகே, கதை தொடங்குதானே? கதைக்கு விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். சரி, ஓகே. நம்ம இந்தியா விடயத்துக்கு வருவோம். என்னன்னா ஒரு அழகழகா படிப்பேன் சொன்னான் உங்களுக்கு. சங்க பாடலுக்குள்ள வாரலம் சேரி படிப்பிச்ச நான். ரெண்டாவது நகுதற்கிணறை, இது படுமலை இல்ல நகுதக்கிணறை படிப்பிச்ச நான். இன்றைக்கு படுமலை பொழிந்த படிப்பிப்பேன். மற்றது அதுக்குள்ள வரக்கூடிய கேள்விகள் நார்மலா சொல்லி தருவேன். பிறகு அந்த பேப்பர் கிளாஸ்கள்ல அதுகளில் முழுமையான கேள்விகளை பார்ப்போம். சரிதானே? ஓகே, இப்ப விடயத்துக்கு வருவோம். மற்ற சங்க பாடல்களையும் நீங்கள் படிச்சு கொள்ளுங்கோ. சரி. இதில் நான் சில சொற்கள் சொல்லுறேன். இந்த சொற்களை வகைப்படுத்தி கொண்டு போறேன். உங்களுக்கு அந்த அதுகளின் அரும்பதங்கள் தெரியுதாண்டு பாருங்க. சரியா? படிச்சதுண்டு. நான் சொன்னதுக்கு அவ்வளத்துக்கும் தெரியுமெண்டா கடைசியா டிக் பண்ணி காட்டுங்க. சரியா? ஓகே. முதலாவது தேர். சரிதானே? அடுத்தது அலர். ஓகே, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. அப்புறம் கடைசிய சரி முழுமையா எனக்கு ஓகே என்றாக்கள் டிக் பண்ணி காட்டுங்க. முதலாவது தேர். தேர்ண்டா என்ன? மாலை. மாலை. அடுத்தது அலர். பழிச்சொல். வெளிச்சம். அடுத்தது பிணித்த. கட்டப்பட்ட. அடுத்தது கோடு. என்ன பிள்ளை சொல்லுங்க, அவன் நேராச்சு படிச்சது தானே, படிப்பிச்சுட்டு தானே. ஒரு சொல்லுக்கு தந்தம். அடுத்தது ஆட்டியல். கல். அடுத்த புகவு. உணவு. அடுத்தது நிரயம். நரகம். சரியா? இப்படி அரும்பதங்களும் கேள்வியில வரும். உங்களுக்கு சொல்லி தந்த நான் 19ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர்ல வந்திருக்கிற பாட்டு விளையாடாயமோடு அதுல அரும்பதங்களும் கேட்டிருக்காங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு விளங்கும். சரி, இப்ப அதான இதுல வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் பார்த்து நாங்கள் போன கிளாஸ்ல படும் இந்த இது நகுதற்கிணறை சொல்லிட்டுனா அதுல வரக்கூடிய கேள்விகள் பார்க்கல. அப்படியா பார்த்து நாங்களா கேள்விகள் ஏதாவது வரக்கூடிய கேள்விகள் வரக்கூடிய கேள்விகள் ஏதாவது பார்த்து நாங்களா? இல்ல சார். சரி, ஓகே. சரி, அது பார்ப்போம். அதுக்கு முன்னம் ஒரே ஒரு கேள்வி ஒன்று தாரேன். பெரும்பாலானாக்கள் இது சங்க காலம் சங்கமரியாலம் பார்த்திருப்பீங்கள். நான் சொன்ன நான் அந்த சில குரூப்ல சில மெசேஜ்கள் போடுறேன்னா நீங்க பாருங்க படிங்கன்ற விஷயம் போடுறேன்னா ஒரே ஒரு கேள்வி ஒரு 2 நிமிஷம் டைம் தாரேன். அதுக்குள்ள இந்த கேள்விக்கு தெரிஞ்சாக்கள் ஒரு கவிதை எழுதுங்க. ஒன்று நான் ஒரு 3 கேள்வி சொல்றேன். இந்த மூன்று கேள்வியை முதல் ஃபர்ஸ்ட் இருக்க நோட் பண்ணுங்க. நான் சொல்லுற கேள்விக்கு இப்ப விடை எழுதுங்க. சரிதானே? முதலாவது சங்கமருவிய கால நூல்களை குறிப்பிடுக. கேள்வியை நோட் பண்ணுங்க 3 கேள்வியையும். முதலாவது சங்கமருவிய கால நூல்களை குறிப்பிடுக. முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி சங்கமருவிய கால நூல்களை குறிப்பிடுக. இரண்டாவது கேள்வி சங்கமருவிய அந்த அறநூல்களின் பண்புகள் குறித்து ஆராய்க. சங்கமரியால இலக்கியங்கள் முதலாவது கேள்வி.
இரண்டாவது சங்கமறிவிய கால அறநூல் அல்ல சங்கமறியால் என்று போடாம அறநூல்களின் பண்புகள் குறித்து ஆராய்க. அறநூல்களின் பண்புகள் குறித்து ஆராய்க. இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. சங்கமறிவிய காலத்திற்கு சங்க காலமே அடித்தளமாக இருந்திருக்கின்றது. சங்கமறிவிய காலத்திற்கு சங்க காலமே அடித்தளமாக இருந்திருக்கிறது. இக்கூற்றின் பொருத்தப்பாட்டினை ஆராய்க. மூன்றாவது கேள்வி. சங்கமறிவிய காலத்திற்கு சங்க காலமே அடித்தளமாக இருந்திருக்கின்றது. இக்கூற்றின் பொருத்தப்பாட்டினை ஆராய்க. கேள்வி விளங்கிட்டா பிள்ளைகள்? இது உங்களுக்கு பிறகு நீங்க பிறகு செய்யறதுக்காக இந்த கேள்வி சொல்லி இருக்கிறேன். 3 கேள்வி சொல்லி இருக்கிறேன். ஒன்று சங்கமறியாள இலக்கியங்கள். சில பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகள் இப்பதான் பாடம் ஸ்கீம் மாறி வாரீங்கள், அப்ப அதை பற்றி தெரியாம இருக்கலாம். இலக்கியங்கள் இதண்டு நான் சிலதில் குரூப்ல போடுவேன், அதை படி என்று போடுவேன். அதுல தயவு செய்து படிங்க, அப்படி எதுவும் தெரியலையா கேட்டு கேட்டு படிங்க. சங்கமறிவிய கால இலக்கியங்கள் சரிதானே? நான் பிற அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் ஒரு இதுக்கு இருக்காம உங்களுக்கு அதையும் சொன்னா நீங்க அதையும் படிக்க தொடங்குவீங்க. அதுக்காக தான் நான் இது ஒரு ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். சங்கமறியா காலத்தின் அப்ப இலக்கியங்கள் என்றது இருக்குது, அதை படிச்சு கொள்ளணும். அப்படி தெரியாட்டு பாருங்க, கேளுங்க. இரண்டாவது கேள்வி, அறநூல்கள் பண்புகள். சங்கமறியாளத்துல மொத்தம் எத்தனை அறநூல்கள் தோன்றி இருக்குது? எத்தனை அறநூல்கள் என்ற தலைப்பில் எத்தனை நூல்கள் தோன்றி இருக்கு? 11 சார். 11 அறநூல் தோன்றி இருக்கு. அந்த அறநூலோட சேர்த்து 2 நூலையும் இணைச்சு கொள்ளலாம். எது அறநூலோட சேர்த்து அறநூல் கண்ட பண்புகள் கேட்க அந்த 11 அறநூலோட இன்னும் 2 நூலை சேர்த்து நாங்கள் அந்த பண்புகளுக்கு சொல்லலாம். எந்த நூல் அடுத்தது? சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரட்டை காப்பியங்களையும் இணைச்சு சொல்லலாம். ஓகே, சரி, அது இருக்கட்டும். அடுத்த கேள்வி கேட்டா, மூன்றாவது சங்கமறிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளம் என்ற 2 காலங்களுக்கும் இடையிலான என்ன? ஒற்றுமையா வேற்றுமையா? வேற்றுமை. என்னடாப்பா, சங்கமறிய காலத்திற்கு சங்க காலமே அடித்தளம். அடித்தளம் என்ற வேற்றுமையா? என்னடாப்பா, அடித்தளம் என்ற அதுக்கு தொடர்பு தான் கேட்கப்பட்டிருக்கு சரிதானே? இந்த 2 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரும். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நோட் பண்ணுங்க. முதலாவது கேள்விக்கு இல்ல, 2வது அல்லது 3வது. 2வது கேள்வி எனக்கு தெரியானா 3வது கேள்வி சரிதானே? நோட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். குயிக் நோட் பண்ணுங்க. நான் ஒரு சும்மா நோட் நார்மலா சொல்லி உங்களை படிக்க பண்ணி போட்டு நான் இன்றைய பகுதிக்கு வரேன். குயிக்
சரி, விடயத்துக்கு வருவோம். நான் 3 கேள்வி தந்த நான் சங்கமருவிய காலத்தை வச்சுக்கொண்டு 3 கேள்வி தந்த நான். இல்ல, முதலாவது கேள்வி சங்கமருவிய கால இலக்கியங்களை வகைப்படுத்துக. இரண்டாவது கேள்வி அறநூல்களினுடைய பண்புகள் குறித்து ஆராய்க. மூன்றாவது கேள்வி சங்கமருவிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளமாக இருந்திருக்கிறது, இக்கூற்றின் பொருத்தப்பாட்டினை ஆராய்க. ஓகே தானே? இந்த 3 கேள்விக்கும் நான் விட எழுதுவேன். டிக் பண்ணி காட்டு. 3 கேள்விக்கு நான் விட எழுதுவேன். கொஞ்சமோ ஏதோ எனக்கு தெரியும் ஓரளவுக்கு, ரெண்டாலும் டிக் பண்ணி காட்டுங்க. இப்படித்தான் கேள்விகள் வரும். எக்ஸாம் எடுத்த பிள்ளைகள் தான் பெரும்பாலும் இருக்கிறீங்களோ, ஒரு தடவை எக்ஸாம் எடுத்த பிள்ளைகள், சரிதானே? ஆனா தெரியாதுன்னா நீங்கள் இன்னும் எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதை நீங்களுக்கு விளங்கணும். சரிதானே? சிலது உங்களை நீங்க இன்னும் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், சொல்ற விஷயங்களை செய்யணும்ன்றதுக்கு சில சொல்றேன். சரிதானே? இலக்கியங்கள் சில பேருக்கு தெரியாது. சரிதானே? சங்கமரியாளத்துல வந்து பாக்கிக்க இலக்கியங்கள் அது என்னன்னு பாருங்க. இதுல அகநூல், புறநூல், அறநூல் 3 வகையா இருக்குது. அதை விட இலக்கண நூல், பக்தி நூல், அடுத்தது காப்பியங்கள் 2 இருக்குது. இவ்வளத்தையும் நீங்க படிச்சு கொள்ளணும். நான் பிடிஎஃப் குரூப்ல போட்டிருக்கேன் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு. சரிதானே? அதை வச்சுக்கொண்டு படிச்சு கொள்ளுங்க இலக்கியங்களை. அடுத்தது நான் கேட்ட கேள்வி என்ன? உங்களுக்கு கேட்டது சங்கமருவிய காலத்துல அந்த தோன்றிய அறநூல்கள பண்புகள். இதுக்கு எழுதினாக்கள் அறநூல்கள பண்புகள். இந்த பிடிஎஃப் உங்களோட குரூப்ல போட்டேன் நான். சரிதானே பிள்ளைகள்? இந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல போட்டு விட்டேன் நான் உங்களோட குரூப்ல. இதுல இதை பார்த்து முதலாவது இலக்கியங்கள் அதுகள் பாடம் இல்லையென்றா ஒரு காலங்களை நான் என்னதுக்கு அதை சொன்னா அதில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது, என்னென்ன படிக்கணும், என்னென்ன இலக்கியங்கள் அதுல பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் அதை போட்டு விட்டேன் நான். சரிதானே? இதான் இந்த சங்கமரியால இலக்கியங்கள் என்று கேட்டேனே. இந்த அறநூல்கள், அகத்திணை நூல், புறத்திணை நூல், பக்தி நூல், காப்பியங்கள், இலக்கணம், இந்த இவ்வளத்தை நீங்க படிச்சு கொள்ளலாம். சரிதானே? இன்னும் பாடம் இல்லாதாக்கள் இதை படிச்சு கொள்ளும். சரி, ஓகே. அது முதலாவது கேள்வி சொன்னான். இரண்டாவது கேள்வி தான் நான் இப்ப எழுத சொல்லி சொன்னான். அறநூல்களின் பண்புகள். அறநூல் என்ற வகைக்குள்ள 2 வகையான நூலை சொல்லலாம்னு சொன்னான். ஒன்று இந்த அறநூல் என்ற செக்ஷனுக்குள்ள வருற எத்தனை நூல் மொத்தம்? இந்த 11 நூல். இதோட சேர்த்து இன்னும் 2 நூல்களை சொல்லலாம்னு சொன்னால் இந்த இரட்டை காப்பியங்கள். இதுகளும் அந்த அறநூல் என்ற பண்புகள் பற்றி சொல்லி இதுகளும் அதுக்குரிய பாயிண்ட்ஸுக்கு சொல்லலாம். இப்ப இந்த 13 நூலையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் எழுதுவோம். சொல்லுங்க பிள்ளைகள், அறநூல் என்ற பண்புகள் எழுதினாக்கள். அறநூல் என்ற பண்புகள் எழுதினாக்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற காப்பியங்கள் தோன்றியமை. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு விட அறநூல்களின் பண்புகள், இந்த நூல்கள பண்புகளை தான் கேட்டேன் நான் கேள்விய. அறம், நீதி, ஒழுக்கம் போன்றவற்றை வலியுறுத்துது. ஓகே, நான் சொல்ற விஷயம் வடிவா விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க ஒர்க் பண்ணணும். நான் இப்ப படிப்பிச்சு கொண்டு போய் இப்படியே சங்க பாடல் முடிச்சு இப்படியே நான் அடுத்த செக்ஷனா போறேன்னா கொஞ்சம் மாறுதலா தான் போய்கொண்டு இருக்கும். நான் கடைசி மட்டும் படிக்க தான் ஓகேயா இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக சில விஷயங்களை நான் தொடக்கி விடுவேன், படிக்கணும்ன்ற சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க படிச்சு கொண்டு இருக்கணும், வாசிக்கணும். அப்படின்றத ஓகே ஆகும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இப்பதான் ஸ்கீம் மாறி வாரன்றது அதுல டிக் பண்ண சொன்னா சில பேர் டிக் பண்ணி தெரியாதென்றாலும் சில விஷயங்களை வாசிச்சு பார்க்கலாம். வாசிக்க சிலதுகள் விளங்கும், கொஞ்சமாச்சு விளங்கும். நான் படிப்பிக்க விடயங்களை சொல்லி தெரிய முழுமையாவீங்க. சரிதானே? ஓகே. அப்ப பிள்ளை சொன்ன முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன? அரு அரு ஒரு அரு 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 பிள்ளை என்ன முதலா சொன்னீங்க? அறம் அந்த சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்கா? யார் பிள்ளை திரும்ப சொல்லுங்க இருக்கா? அறம், நீதி, ஒழுக்கம் போன்றவற்றை வலியுறுத்துது. ஓகே அனீஷா. ஓகே, அறம், ஆசாரம், நீதி போன்ற விடயங்களை எடுத்து காட்டும். பற இலக்கியங்களின் அறத்தை தானே சொல்லும், நீதி நல்ல விஷயத்தை தானே சொல்லும். அதான் முதலாவது பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது வெண்பாயாப்புல படைக்கப்பட்டிருக்கு. ஓகே, வெண்பாயாப்பில பாடப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லலாம். அற இலக்கியங்கள் வெண்பாயாப்பில பாடப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு பாயிண்ட்ஸ் வேற யாராச்சும் யாராண்டாலும் சொல்லுங்க. என்ன பிள்ளை?
சங்கமறியால தொடர்நிலை செய்யல அது இல்ல தெளிவாக வாரன் காணப்பட்டு என்ன பிள்ளை செப்பலோசை கொண்ட தொடர்நிலை வெண்பா தெளிவாக அதுதானே பொருத்தங்களை பிள்ளை இது ரெண்டாவது பாயிண்ட் பயன்படுத்தும். இப்ப நாங்க பிள்ளைகள் 1 மினிட் ஒரு தடவை சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட் சொன்னீங்க அறம் அறத்தை வலியுறுத்தும் சொன்னீங்க. அற இலக்கியங்கள் அறத்தை தானே சொல்ல போகுது. அறம் நீதி அப்படி நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லும். ஓகே, அது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது வெண்பாண்டு சொன்னது பிள்ளை. அதாவது பிறகு வேறொரு பிள்ளை சொல்லுது செப்பலோசையை கொண்ட வெண்பாண்டு. அதுதானே அந்த விஷயம், செப்பலோசையை கொண்ட வெண்பா. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்ஸ். வேற பாயிண்ட்ஸ் கேட்டு நான் மூன்றாவது பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. அறநூல்களில் சமண பௌத்த மத குருக்கள் பெரும்பாலும் காணப்பட்டன. அந்த விஷயம் வடிவ சொல்லல என்ன அது அறநூல்கள்ல சமய பௌத்த சமண பௌத்த சமண சமண பௌத்த பௌத்த சமயங்கள் மத சார்பானது கருத்துக்களை அதில் உள்ளது. பெரும்பாலும் காணப்பட்டது. 1 மினிட் 2 பேர் கழிச்சாப்பிலங்க. யார சுஜிதாவா சொன்னீங்க அனீசாவா சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. வேற ஒரு ஆள் சொல்லுங்க. சுஜிதா சொல்லுங்க, அடுத்து அறநூல்கள் அனீசா அறநூல்களில் சமண பௌத்த மத கருத்துக்களை பெருமளவில் காணப்பட்டது. அப்ப அற இலக்கியங்கள்ல சமண பௌத்த கருத்துக்கள் அதிகளவா காணப்பட்டது. உதாரணம் சொல்லுவீங்களோ? இல்ல சார். அதுக்கு நீங்க இதை சொல்லலாம். இத சிலப்பதிகாரம் மணிமேகலை நான் சொன்னானே அறநூல்கள்ல 13 வச்சுக்கொண்டு சொல்லுங்க உண்டு. அதுக்கு நீங்க இந்த இதை சொல்லலாம். இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை அது ஒரு இரட்டை காப்பியங்கள் தான். அதிலேயும் அறநூல்கள் இருக்கு. அப்ப சமண கருத்தை சொல்றது எது? சிலப்பதிகாரம். பௌத்தத்தை சொல்றது மணிமேகலை. ஓகே, 3 பாயிண்ட்ஸ். இன்னும் ஒன்று சொல்லி போட்டு நான் செக்ஷன் வரைக்கும் சொல்றேன். நீங்க படிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஞாபகப்படுத்தி. ஓகே, அடுத்தது. அறநூல்களிலிருந்து உலக வாழ்க்கையை இழிவானது என கருதி நிலையாமை, துறவு, ஊழ்வினை போன்றவற்றினை வலியுறுத்துகின்றன. அறநூல்கள் உலக வாழ்க்கையினுடைய நிலையில்லாத தன்மையை எடுத்து காட்டி என்ன இந்த உலகத்தினுடைய துறவு என்ன இறைவனை அடைதல் அப்படியான விஷயங்கள் உண்மைத்தன்மையை காட்டுது. ஓகே, சரி, இப்படி இருக்கட்டும். இப்படி நாங்கள் ஒரு 7 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் படிக்கணும். சரிதானே? எனக்கு இன்னண்டு இது தெரியும். நானே இப்பதான் ஸ்கீம் மாறி வரேன். இப்படி அறநூல் கண்ட பண்ணா நான் எங்க போவேன், எப்படி படிப்பேன் அப்படி யோசிக்காம படிக்கணும் என்று நினைச்சா படிக்கிறதுக்கான வழி இருக்கு. சரிதானே? இடம் மனம் இருந்தா இடம் கிடைக்கும். சரிதானே? படிக்கணும் நினைச்சா மனம் உண்டானால் இடம் உண்டு. சரிதானே? படிக்கணும் நினைச்சா படிக்கலாம். ஓகே தானே? அப்ப தெரியாது அப்படி என்று யோசிக்காதீங்க. படிக்கணும், நான் படிக்கணும். இப்படி ஒரு 3 கேள்வி, இந்த 3 கேள்வியும் வந்துச்சுன்னா எத்தனை மார்க்ஸ்? இப்ப நான் சொன்னது வெறுமெண்டா 20 மார்க்ஸ். நான் சொன்ன 3 கேள்வி இலக்கியம் இலக்கியங்கள் உண்டு, அறநூல்கண்ட பண்பு 2, மூன்றாவது சங்கமரியாதை சங்காலம் அடித்தளம், 3ஐயும் சேர்த்து 20 மார்க்ஸுக்கு வேறு. இப்படி நீங்கள் தெரிஞ்ச பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் படிவ ரெடி ஆகிட்டு போட்டு இது நான் முழுமையா சொல்லல. சும்மா நான் இப்ப படிப்பிக்க வந்தது வேற. உங்களை நீங்க படிக்க தொடங்கணும்ன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். இந்த முறை சங்கமரியாதை மெயின். போன முறை சங்க காலமும் ஐரோப்பியர் காலமும் வந்தது. இந்த முறை சங்கமரியாதை பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், இப்படியான காலங்கள் வேறு. அதுக்காகத்தான் இதை இப்ப சொன்னான். ஆனா நீங்கள் 3வது கல்வி என்ன சொன்னான்டா, நீங்க சங்கமரியாதை படிக்காம இருக்க கூடாதுன்றதுக்காக கல்வி சொன்னான். கட்டாயம் இணைச்சு கேட்பாங்க. அப்ப சங்கமரிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளம் என்று கேட்டவுடனே ஒரு பிள்ளை மாறி சொல்றீங்க வேற்றுமை என்று. அப்ப இது ஒற்றுமையைத்தான் கேட்டு நான். சரி, அதையும் ஒரு கட்சி 1-2 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நாங்கள் இன்றைக்கு படிக்க வேண்டியதுக்கு வருவோம். போயிடுவோம். ஓகே, சரி. இதுக்கு என்ன விஷயம்? சங்கமரிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளம். ஓகே, இதுக்கு சொல்லுங்க அப்ப பாயிண்ட்ஸ் 1-2 பாயிண்ட்ஸ். அதாவது 2 காலங்களுக்கு இடையில ஒற்றுமை. ஓகே, சொல்லுங்க. முதலாவது என்ன பாயிண்ட்ஸ் சொல்லலாம்? என்ன பிள்ளைகள் ஒரு தடவை எக்ஸாம் எடுத்த பிள்ளை என்னிட்ட படிச்சு ஒன் மினிட் வரேன். என்னட்ட படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு இப்ப செகண்ட் டைம் எடுக்க போற பிள்ளைகளுக்கு டிக் பண்ணிக்கானு. இந்த முதலாவது தடவை படிச்சேன் நான். இப்ப 2வது தடவை நான் எக்ஸாம் எடுக்க போறேன். முதலாவது தடவை எடுத்தேன், இப்ப 2வது தடவை எடுக்க போறேன். 2வது டிக் பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சேன் நான், செகண்ட் டைம் எடுக்க போறேன். ஓகே, ஒன்று அஸ்ட்ரா. அஸ்ட்ராக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்த? பி. மொத்த ரிசல்ட் என்ன? பிசி. என்ன படம் வரையில? பொலிட்டிக்கல் சார். பொலிட்டிக்கல் வரையில. பி. சி என்னத்துக்கு? பொலிட்டிக்கலுக்கு தான் சார். பிசியா?
2BC. 2BC. தமிழுக்கும் பி, மற்ற என்னத்துக்கும் பி? இஸ்லாம் சார். இஸ்லாம். ஓகே, சரி. வடிவா படிச்சா இந்த முறை கட்டாயம் இந்த பாடம் இயலுமான வரை எல்லாரும் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வழிப்படுத்துவேன். தயவு செய்து படிங்கோ. சரிதானே? முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. சும்மா அப்படி கிளாஸ்ல இருந்துட்டு போனா சரி வராது. இன்றைக்கு சொன்னதுக்கான முயற்சியை உடனே செய்யணும். சரி, இப்ப நான் அடுத்ததுக்கு வரேன். விஷயம் அப்ப டைமும் போயிடும். எனக்கு அடுத்த கிளாஸும் இருக்கு. ஓகே, சரி. விஷயத்துக்கு வருவோம். 3வது கேள்வி. பிள்ளை சொன்னதை திரும்ப சொல்ல பிள்ளை. சொன்ன பிள்ளை ஒரு அந்த அடித்தளத்துக்கு என்னென்ன சொன்னீங்க? ஒற்றுமை, சங்ககாலத்தி அகத்திணை மரபு சங்கமர்வி காலத்திலும் பேணப்பட்டது. ஓகே, அப்ப முதலாவது போய் சத பிள்ளை சொன்ன விஷயத்த சொல்றீங்க. எப்படி 2 காலத்துக்கு முடியல ஒற்றுமை என்று பார்க்க அகம், அதாவது காதல் அடிப்படையில் 2 காலங்களுக்கும் இடையில் ஒற்றுமை தன்மை இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே சங்க காலத்திலே 8 தொகை 10 பாட்டிலே அகத்திணை நூல்கள் தோன்றி இருக்குது. சரிதானே? அது நீங்க சொல்லுவீங்க. என்ன சங்காலத்துல தோன்றிய அகத்திணை நூல்கள்? 1 2 சொல்லுங்க. ஐந்தினை 50, ஐந்தினை 70. சங்க காலத்திலே என்று கேட்டேன் நான் பிள்ளை. நீங்க கேட்டதுக்கு நான் கேள்வி மாத்தி கேட்கணும். சங்க மலையாளம் என்று கேட்கணும். நான் கேட்ட சங்க காலத்துல தோன்றிய அகத்திணை நூல் என்று கேட்டேன். அகநானூறு, ஐந்தினை. அகநானூறு. பிள்ளைகள் கொஞ்சம் படிங்க பிள்ளைகள். 1 2 பிள்ளை தான் கதைக்குது. அனீசா, சுஜிதா தான் கதைக்கிறேன். மற்ற தெரிஞ்சு சொல்லாம இருக்கீங்களா, தெரியாம சொல்லாம இருக்கீங்களா எனக்கு தெரியல. தயவு செய்து கதைங்க. சரிதானே? ஒரு அடுத்த கிளாஸ் வரைக்கும் சங்காலம் சங்கமரியாதை கொஞ்சம் படியுங்க. அதுக்காகத்தான் இதை தொடக்கி வரும். சரிதான்? அக அடிப்படையில 2 காலங்களுக்கும் இடையில ஒற்றுமை இருந்திருக்கு. 2வது புற அடிப்படையில ஒற்றுமை இருந்திருக்குது. சரிதானே? அப்ப 2வது பாயிண்ட் புறத்திணை அடிப்படையில 2 காலங்களுக்கும் இடையில ஒற்றுமை இருந்திருக்கு. அப்படி என்று பார்க்க என்ன சங்காலத்திலையும் புறத்திணை நூல்கள் தோன்றி இருக்கு, சங்கமரியாளத்திலையும் புறத்திணை நூல்கள் தோன்றி இருக்கு. ஓகே, சரி. இப்படி அதுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸுக்கு மேல பார்க்கணும். அதுக்கு ஒரு கபடிகளை தேடுங்கோ. நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். இது பந்தி அமைப்பா யாருக்கு அதை எழுத ஓகே, நான் அதை தேடி போட்டு நான் எழுத போறேன். சில விஷயங்கள் தெரியாம இருக்கு. சில பேர் நிறைய பேர் முயற்சியாளர்களா இருப்பின. நான் இன்னும் படிக்கணும், எனக்கு வி வந்துடுது, அல்லது நான் இந்த முறை ஏ எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறார்கள் இருப்பீங்க. அல்ல சி வந்துட்டு இந்த முறை எப்படியாவது நான் ஏ எடுக்கணும் அப்படின்றது மைண்ட் செட்ல இருப்பீங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்த உடனே கிளாஸுக்கு ஜாயின் ஆயிடுங்க. இதுல ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான், அஸ்ட்ரா மட்டும்தான் என்னோட படிச்சு போட்டு பி எடுத்து திரும்ப எடுக்க போற பிள்ளை. மிச்ச பிள்ளைகள் எல்லாமே இவ்வளவு காலம் எனக்கு தெரியாத பிள்ளைகள் குரூப்ல இருந்திருப்பீங்க. சரி, சில இனங்களை வேற கிளாஸ்ல போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன ரிசல்ட், சில இனம் பி வந்திருக்கும், சில இனம் சி வந்திருக்கும், சில இனம் ரிசல்ட்ஸ் வராம இருந்திருக்கும். பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்திருக்கும், எஸ் வந்திருக்கும். சில பேர் ஸ்கீம் மாறி படிச்சிருப்பீங்க. அப்ப அதுல பற்றி நாங்க இனி முழுமையாக வேண்டிய தேவை இருக்கு. அதுலக்கா சில விஷயங்களை சொல்றேன். சொல்றதை கேட்டு தயவு செய்து அதுக்கு ஒர்க் பண்ணினாத்தான் 4 மாசத்துல நாங்க கடுமையான ஒர்க் பண்ணினாத்தான் எங்களால ஒரு நல்ல பெருவேற்றி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நான் விடயத்துக்கு வருவேன். நான் உங்களுக்கு நீங்க அதை படிக்கணும்ன்றதுக்காகத்தான் பிள்ளைகள் அதை சொல்லிவிட்டேன். சரிதானே? இன்னும் சங்கமரியாள நூல்கள் இது எத்தனை பேர் இந்த கேட்ட கேள்விக்கு விட சொல்றீங்கன்னா 1 2 பேர் தான் சொல்றீங்க. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் முழுமையா இருக்கணும். இந்த ஒரு எக்ஸாமுக்கு வர போற பகுதி இலக்கியங்கள் கிளியரா இருக்கணும், அறநூலின் பண்புகள் கிளியரா இருக்கணும். அடுத்தது சங்கமரியாளத்துக்கு சங்காலம் அடித்தளம், இனிமே விட பார்க்கணும். ஒரு நபரை குறித்தும் பார்க்கணும். அப்படி ஒரு காலம் படிக்க அந்த ஆளம். இப்ப சங்கமரி காலம் என்று படிக்க காரை காலம். ஃபர்ஸ்ட் ஃபைனல் எப்படி எல்லாம் கேள்வி வந்திருக்கான்னு பாருங்க. சரி, ஓகே. இப்ப படிப்பிக்க வேண்டிய விஷயத்துக்கு வாரேன். இன்றைக்கு படிக்க போற 3வது பாட்டு மட்டும் கிளியர் ஆயினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே. வாரம் சரி கிளியர் பண்ணி விட்டேன். அடுத்தது நகுதற்கிணறை கிளியர் பண்ணி விட்டேன். இன்றைக்கு படுமலை பொழிந்தவ கிளியர் பண்றேன். அதை கிளியர் பண்ணிட்டு நான் பேப்பர் கிளாஸ் இருக்கு தானே, அதுல கேள்விகள் முழுமையா இன்றைக்கு நகுதற்கிணறை என்றா தயவு செய்து நகுதற்கிணறையை படிக்காம வாங்க. சரிதானே? அப்பதானே நல்ல. சரி, பாருங்க பிள்ளைகள், இன்றைக்கு பாட்டுக்கு வருவோம். ஒவ்வொரு பாட்டும் கேட்க அந்த பாட்டுக்குரிய அரும்பதங்கள் திரும்ப திரும்ப சொல்றேன். படி என்று ஏன் சொல்றேன்டா உங்களுக்கு தெரியும் என்ன ஏன் அரும்பதங்கள் முக்கியமானதுண்டா ஒவ்வொரு பாடல்களை. மற்றது நான் சில விஷயங்கள் சொன்னேன். சரிதானே?
செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யணும் உங்களை சொன்னானே இல்லையா பிள்ளைய, இதெல்லாம் சங்க பாடல்கள் 9 கீழே கீழே எழுது அப்படி சொன்னானே உங்களுக்கு. 9 பாடல் எழுது, கம்பராமாயணத்துல 72 பாட்டையும் என்ன ஒரே ஒற்றையில் எழுதி கொள்ளு, 2 சொல் வார மாதிரி அப்படி சொன்னானே உங்களுக்கு. சார். அதெல்லாம் செய்துட்டீங்க? செய்த பிள்ளைகள் டிக் பண்ணி காட்டுங்க. நான் சொன்ன வேலைகள் எல்லாம் நான் செய்துட்டேன் அப்படி என்றாக்கள் டிக் பண்ணி காட்டுங்க. சொன்ன வேலையை தயவு செய்து செய்யுங்க பிள்ளைய. நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் மைண்ட் செட்லாம் படிக்கிறீங்க 2வது தடவை, எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற பிள்ளைய. தயவு செய்து சொல்ற வேலையை செய்து போட்டு செய்தாண்டா உனக்கு கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னது 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 இங்க பாருங்க. இங்கே ஏன் அரும்பதத்தை படி இப்ப நான் தொடங்கினோடனே வாரம் சரியில அரும்பதம் கேட்டேன். நீங்க பேர் பிள்ளைகள் இந்த பாட்டும் படிப்பு இப்ப 2019ஆம் ஆண்டு வந்த பாட்டு பேர் பிள்ளைகள். இதுல கேள்வி இந்த 3வது கேள்விய பேரு அரும்பதங்கள். இந்த 4 அரும்பதம் கேட்டிருக்காங்க. சரிதானே? அரும்பதங்களும் வடிவா படிக்கணும். காலண்டா என்ன, அகையண்டா என்ன, விளரண்டா என்ன, நிரலுமண்டா என்ன, இப்படி அரும்பதங்கள் கேட்டிருக்காங்க 19ஆம் ஆண்டு நடந்த பேப்பர்ல. அதே மாதிரி உங்களுக்கும் இப்ப நாங்க இந்த முறை படுமலை பொழிந்த வருதண்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப படிக்க போற பாட்டு அதுல கூட அரும்பதங்களை கேட்கலாம். சரிதானே? இப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். சரி, இப்ப விடயத்துக்கு வருவோம். சரி, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு பாடலின் திணை துறை என்றது நாங்க முதலாவது படிப்போம். ஒவ்வொரு பாடலுக்கும் திணை என்ன துறை என்ன என்று படிப்போம். திணை என்ன துறை என்ன. அப்ப இந்த பாடலினுடைய திணை என்ன துறை என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த பாடல்ல திணை என்ன துறை என்ன. இது திணை என்ன, இந்த பாடலுடைய திணை என்ன, இது என்ன முல்லை. முல்லை திணை. துறை என்ன? படுமலை பொழிந்த திணை முல்லை. தலைமகம் வந்து தேர்ப்பாகனுக்கு சொல்லியது. இதுல என்ன நடக்குதுண்டா? ஓகே, தேர்ப்பாக சொல்றேன். இப்ப என்ன நடக்குதுண்டா பிள்ளை உங்களுக்கு தெரியும். முல்லை நிலத்துக்குரிய காதல் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் பிள்ளையால்? கேட்ட உடனே சொல்லணும் பிள்ளைல. நான் இப்படி சின்ன சின்ன கேள்வியை கேட்டுக்கொண்டு அரை மணிக்கு என்ன ஒழுக்கம்? இருத்தல் ஒழுக்கம். இருத்தல் ஒழுக்கம். அதாவது இருத்தல் என்றா என்ன? அதாவது இன்றைக்கு, அதாவது இந்திய வாழ்வில் பார்த்தா அந்த கல்யாணத்தை கட்டி போட்டு வெளிநாட்டு போயிட்டு நான் 2 வருஷத்துல வாரணும்னு சொல்லிட்டு அவன் அங்க தொழில இருப்பான். இங்க இருந்து அந்த தலைவி என்ன செய்வாள்? அவன் வெறும் பெற பார்த்து கொண்டு இருப்பாள். இதுதானே வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்வியல். இருத்தல், இதுதான் ஒரு இருத்தல் என்ற காதலுக்குரிய ஒரு அவன் வெறும் மட்டும் வெயிட் பண்றது. அதே மாதிரி முல்லை நில தலைவன் தன்னுடைய தொழில் நிமித்தம் போடுவான். போனவன் வெறும் மட்டும் அவன் என்ன செய்வா? தன்னுடைய கற்பிணரியில இருந்து அந்த தலைவன் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். அவன்தானே? அதுதான் இருத்தல். அப்ப அந்த காலத்துல அந்த அவன் தலைவன் சொல்லிட்டு போவான். இப்ப என்ன ஒரு 2 வருஷம் நின்று போட்டு வேலைக்கு போட்டு கல்யாணத்தை கட்டி போட்டு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணத்தை கட்டி போட்டு நான் 2 வருஷத்தால வருவேன் என்று சொல்லி போட்டு போனா அந்த தலைவி என்ன எதிர்பார்ப்பு? அது அந்த அந்த அவனுக்கு அங்க வேலைகள் அதுகள் இதுகள் வெளிநாட்டு வாழ்வியல போகும். அப்ப அவன் வேற மட்டும் என்ன செய்வா? தலைவி அந்த காலத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய தொழில் நிமித்தம் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருப்பான். அப்பக்கு என்ன அவன் எதிர்பார்ப்பு என்ன? 2 வருஷம் முடிஞ்சவனே வருவான். அந்த அவளை காலம் வந்து ஒழுக்க நெறியில இருந்து தன்னுடைய கற்பு நெறியில இருந்து அவன் வெறும் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருப்பா. அவன் அந்த காலத்துல வந்தா அவனோட அடுத்த கட்ட வாழ்க்கையை பார்ப்பா. அப்படி இல்லையண்டா என்ன கவலைப்படுவான். இப்படித்தான் சொல்லிட்டு போனான் 2 வருஷத்தால வருவேன் என்றால் சொல்றான் இன்னும் 1 வருஷம் கொஞ்சம் இதன்னு கொஞ்சம் அடுத்த வருஷத்தோட வந்துடு அப்படி நான் நிற்கிறேன் என்று சொல்லுறான் என்று கவலைப்படுவா. என்ன இதுதானே இயல்பு. அதே மாதிரி இங்கேயும் இந்த பாடெல்லாம் முல்லை நில தலைவன் என்ன சொல்லிட்டு போவான்டா? தன்னுடைய தொழில் நிமித்தம் போயிக்க நான் கார்காலம் வருவேன். கார்காலம் என்றா என்ன காலம்? மழைக்காலம் வருவேன் என்று சொல்லிட்டு போவான். போனவன் அந்த கார்காலத்துல வந்தா தலைவியும் தலைவனும் சந்தோஷமா இருப்பினான். அப்படி விரையில என்றா என்ன நடக்கும்? தலைவி தன்னுடைய சோகத்தை சொல்லி புலம்புவாள். தோழிக்கு இப்படி மாத்தி விட்டு போட்டான் இன்னும் காணையில ஆளு என்று சொல்லி கவலைப்படுவான். இந்த காலத்துல என்ன வாட்ஸ்அப்ல கதைக்கலாம் என்னவும் செய்யலாம். ஆனா அந்த காலத்துல என்ன அவன் வந்தாத்தான் கண்டுகொள்ளலாம். அப்ப அவன் வெறியில என்று கவலைப்படுற சங்க பாடல் எது பிள்ளைகள்? 9 பாட்டுக்குள்ள இந்த பாடல் தலைவன் வெறியில காலத்துல வருவன் என்று போனவன் இன்னும் வெறையிலேயே என்று கவலைப்படுற சங்க பாடல் எது?
இளமை பாரார் படிச்சாலும் இளமை இளமை பாரா. இதே 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 திணைதான் முல்லை. முல்லையில அங்க தலைவன் வாரன்னு சொல்லிட்டு போனவன் விரையில அங்க இளமை பாரன் முதலாவது பாட்டில அவள் கவலைப்படுறான். இங்க என்ன நடக்குதுன்னா இது இன்னொரு பாட்டு, இதுவும் முல்லை நிலத்துக்குரிய பாட்டு. இங்க என்ன நடக்குதுன்னா அங்க தலைவின்ற கூற்றா வருது, இங்க தலைவன் கூற்றா வருது. அப்ப தலைவன் தொழில் நிமித்தம் போனவன் தன்னுடைய தொழிலை முடிச்சு போட்டு எங்க போறான்? தலைவிய பார்க்கணும் என்ற ஆசை. எந்த காலத்துல போவான் முல்லை நில தலைவன் தலைவியை பார்க்கறதுக்கு? அந்த தன்னுடைய தொழிலை முடிச்சு போட்டு எந்த காலத்துல போவான்னு சொன்னான்? கார்காலத்துல. அப்ப கார்காலம் வந்துட்டு தொழிலை முடிச்ச தலைவன் தலைவிய பார்க்கணும் என்ற ஆசையில போகைக்கு அந்த தேரை செலுத்தி கொண்டிருக்கிறவன் யாருண்டா தேர்ப்பாகன். அந்த தேரை செலுத்தி கொண்டிருக்கவன் யாருன்னு பார்த்தா தேர்ப்பாகன் தான் அந்த தேரை செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப தேர்ப்பாகனுக்கு சில விஷயங்களை சொல்ற மாதிரி தான் பிள்ளைகள் இந்த பாட்டு அமையுது. அப்ப தேரை செலுத்துறவனுக்கு நம்மண்டா நம்மட சைக்கிள ஃப்ரெண்டோட நம்ம பின்னைக்கு இருந்து கதை சொல்லுவோம். விட இப்படியடா மச்சான் இப்படித்தானே, அந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளை இப்படி, அது இது நடந்த இப்படி நடந்த அப்படின்னு அவன் இப்படியா இப்படியான்னு சொல்லுவான். என்ன அதே மாதிரி இங்க தலைவன் தலைவிய பார்க்கணும்ன்ற ஆசையில இருக்கிறவனுக்கு அந்த தேர்ப்பாகன் ஓடுற தேரின்ற வேகம் போதாத மாதிரி இருக்குது. மச்சான் இன்னும் வேகமா ஓடு ரெண்டு ஒரு ஆர்வத்துல ஒரு செயற்பாட்டை செய்யணும் என்ற ஒரு வேகத்துல நாம இருக்கேக்க என்ன அது நம்ம போற வேகம் போதுமானதாக இல்லாத மாதிரி இருக்குது. அப்ப இன்னும் மச்சான் வேகமா போ, அப்பதான் வேலைக்கு போகலாம், அடுத்த வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கதைக்கிற மாதிரி இங்கேயும் தேர்ப்பாகனுக்கு தலைவன் சொல்லுறான் இந்த தலைவிய பார்க்கணும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் வேகமா ஓடு, தேர வேகமா ஓடு என்று சொல்றதுதான் அந்த அதுக்குள்ள அந்த ஓடிக்கொண்டிருக்க அங்க நடக்கிற விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் மச்சான் இந்த தண்ணியா இருக்குது, உங்க பேர் தேரை கத்தி கொண்டு நிக்குது, அங்க பேர் அந்த பூக்கள் பூத்தி இருக்குது அப்படின்னா அவனுக்கு சொல்ல சொல்ல என்ன அதுக்கப்புறம் மச்சான் எழுதி விடாதீங்க எல்லாம் சும்மா சொல்றேன். இப்ப நம்ம சொல்ற மாதிரி அங்க தலைவன் தேர்ப்பாகன்னு சொல்றான். சரி, அப்ப இந்த திணை என்னன்னு தெரியும், முல்லை. துறை என்னன்னு பார்த்தா அந்த வினை முற்றிய தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லுறான். என்ன கார்காலம் வந்ததும் தலைவன் தலைவியிட்ட வருவேன் என்று சொல்லி போட்டு போனவன் கார்காலம் வந்ததும் தலைவியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல்ல போய்க்க அந்த தேர்ப்பாகன் தேரை செலுத்துகின்ற போது தேர்ப்பாகனுக்கு சொல்ற மாதிரி அந்த அமைய பெற்ற பாடல் தான் இது. அப்ப இந்த நிலத்துக்குரிய ஒழுக்கம் என்ன? யாரால் யாருக்கு இந்த கூற்று? யாரால் யாரை நோக்கி எவ்விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. யாரால் யாரை நோக்கி இந்த விடயம் சொல்லப்படுது? பாடியவர் யாருண்டா பொதும்பிற் பல்லாம் கண்ணியார். விடயத்துக்கு வருவோம். சரி, கதை என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாகன் தேரை செலுத்தி கொண்டிருக்கான். பாகனை பார்த்து தலைவன் சொல்றான், பாகனே இங்க பாரு, அடைமழை பொழிந்ததுனால, அடமழை சரியான மழை பொழிஞ்சதுனால இந்த பயன்கள் மிகுந்திருக்கிற இந்த முல்லை நிலத்தில் நல்ல பயன்களை கொடுத்து இருக்குது. மழை பெஞ்சா நல்ல பயன்கள் கிடைக்கும். என்ன மக்களும் சந்தோஷமா இருக்கலாம், எல்லாம் நல்ல செழித்து வழங்குறோம். அப்படிப்பட்ட அந்த பயன் நிறைந்த அந்த முல்லை நிலத்துல இந்த சிறிய வாத்தியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இசைக்கிறத போல, இது என்ன கேள்வி கடா விட வரப்போ, சிறிய வாத்தியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இசைக்கிறத போல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறான். அப்ப அவன் சொல்லுறதுக்கு சொல்றான் இந்த சிறிய வாத்தியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இசைக்கும் எல்லாம் அத போல என்ன கேள்விக்குரிய விட அணிப்பயன்பாடு. அப்ப சிறிய வாத்தியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இசைக்கிறத போல அந்த நீர் நிறைந்த நீ ஓடிக்கொண்டிருக்க இதுல அந்த நீர் நிறைந்த பள்ளங்கள் இருக்கு இல்லையா, அந்த பள்ளங்கள்ல இருக்கிற அந்த தேரைகள் அல்ல தவளைகள் என்ன செய்யுதாம்? தேரைகள் வந்து இந்த சத்தம் போட்டுக்கொண்டு, அதாவது தவளையத்தான் சொல்லப்படுது, அதுகள் சத்தம் போட்டுக்கொண்டு இருக்குது. நீங்க தெரியும் மழை காலம் வேண்டா தவளைகள் இந்த தவளை சத்தம் போடும் தெரியும் தானே, ஒரு சத்தம் போட்டு எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுக்க சொல்லுவாங்களா, மழை வேற போகுது தவளை சத்தம் போடுதான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்றாங்களா. இப்ப தவளை சத்தம் போடுதாம்னு தலைவன் தேர்ப்பான்னு சொல்றான். அந்த தவளைன்ற சத்தம் எதை போல இருக்குதாம்? தவளைன்ற சத்தம் எதை போல இருக்குதாம்? சிறிய வாத்தியங்கள் சிறிய வாத்தியங்கள் ஒன்று சேர்ந்து இசைக்கிறத போல. அப்ப இதுல வந்து அணிப்பயன்பாடு ஒன்று வந்துட்டு பிள்ளைகள். அதை விட இன்னொரு கேள்விக்குரிய விட வந்துட்டு என்ன கேள்விக்குரிய விட வந்துச்சுண்டா என்ன கேள்விக்கு விட, அதாவது அந்த முல்லை நில காட்சிகள் அல்ல முல்லை நில சித்தரிப்பு, அந்த பள்ளங்கள்ல இருக்கிற தவளைகள் கத்தி கொண்டு இருக்கிறது முல்லை நில சித்தரிப்பு, முல்லை நில காட்சிகள் அப்படின்னு கேட்கலாம். சொல்ற விளங்குது? ஃபாஸ்டா இருக்கா யாருக்காது நான் சொல்றது? கதை தான் சொல்றேன். இருக்கா? ஓகே தானே? இது மட்டும் சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் இன்னும் சில பேருக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்கலாம்.
அதான்டா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும் இன்னும் கொஞ்சம் சிலோவை அது கதைச்சு இயல்பாயி அப்படி ஃபாஸ்டா வர மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு இருந்தா சொல்லுங்க ஓகே இல்ல ஓகேன்னா சரி கதை தானே படிப்புக்கு ஆறுதலா சொல்லித்தரணும் அப்ப அடுத்தது பாருங்க அதை சொல்லி போட்டு அந்த தவளையின் கதையை சொல்லி போட்டு அடுத்தது சொல்லப்படுது பாருங்க அந்த குறுகிய புதராகிய அந்த புடவஞ்செடியில இருந்து வார அந்த நீண்ட காம்புகளை உடைய மலர்கள் எந்த மலர்கள் இது எந்த மலர் இது என்ன மலர் புடவஞ்செடியில மலர்ந்திருக்க அந்த நீண்ட காம்புகளை உடைய மலர்கள் அப்ப புடவஞ்செடியில இருக்கிறது அலரி மலர் இருக்கும் புடவ மலர்கள் தானே இப்ப புடவஞ்செடியில குறுகிய புதராகிய அந்த புடவஞ்செடியில இருந்து வார அந்த அந்த நீண்ட காம்புகளை உடைய மலர்கள் அந்த செம்மையான மணல் நிலத்தில விழுந்து அப்படி அந்த மணலை மூடி இருக்குதாம் எது மூடி இருக்குது மணலை அலரி மலர்கள் ஐயோ அலரி மலர்கள் இல்லை என்று சொன்னான் பிள்ளை அதாவது குறுகிய புதராகிய புடவஞ்செடியில இருந்து புடவஞ்செடியில இருந்து என்ன மலர் பிள்ளைகள் அலரி பூவில இருந்து என்ன மலர் அலரி மரத்துல இருந்து அலரி மலர் தேமா மரத்துல இருந்து தேமா மலர் புடவஞ்செடியில இருந்து என்ன மலர் வரப்போகுது அலரி மலர் வெறும் புடவ மலர் தானே வெறும் அலரி மலர் வெறும் என்ன பிள்ளை அலரி மலராமன்னு சொல்லுறாள் ஓகே சரி அப்ப புடவஞ்செடியில இருந்து வார அந்த நீண்ட காம்புகளை உடைய அந்த புடவஞ்செடியில இருந்து வார அந்த புடவ மலர்கள் அந்த செம்மையான நிலம் அந்த ஒரு சிறப்பான அந்த நிலத்தை எந்த நிலம் என்ன நிலம்னு சொல்லப்பட்டது இல்ல அந்த இதுல என்ன நிலத்தை மூடி இருக்கலாம் அந்த பூக்கள் விழுந்து அந்த நிலத்தை எப்படிப்பட்ட நிலத்தை மூடி இருக்குது மண் நிலம் பிள்ளையஸ் அந்த அந்த மணலை மூடி இருக்குதாம் எது மூடி இருக்குது அந்த எது மூடி இருக்கு மணலை புடவஞ்செடி மலர்கள் ஓகே அடுத்தது சொல்லப்படுது ஒரு கொடிய சினமுடைய பாம்பு படம் எடுத்து எப்படி நிக்கும்ன்ற தெரியும் ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கிறது தெரியும் தானே எப்படி பாம்பு படம் எடுத்து நிக்கும் இப்படி என்ன அப்படி பாம்பு படம் எடுத்துட்டா அப்படி நிக்கும்ன்ற தெரியும் சரிதானே அந்த பாம்பு படம் எடுத்து நிக்கிறத போல அப்ப என்ன கேள்விக்குரிய விட வர போகுது ஒரு கொடிய சினமுடைய பாம்பு படம் எடுத்து நிக்கிற மாதிரி என்ன கேள்விக்குரிய விட வர போகுது அணிப்பயன்பாடு அப்ப கொடிய சினமுடைய பாம்பு படம் எடுத்து நிற்பதை போல இந்த காந்தல் மலர்கள் மொட்டுக்களை விரிக்குதான் அப்ப காந்தல் மலர்கள் மொட்டுக்களை விரிப்பது எப்படி என்று நமக்கு தெரியாது ஆனா காந்தல் மலர் மொட்டுக்களை விரிப்பது எதை போல இருக்குமா ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கிறது தெரியும் தானே அந்த பாம்பு படம் எடுத்து நிற்பதை போல நிற்குமா அப்ப இதுல எது உவமானம் சொல்லுங்க அப்பம் உங்களுக்கு தெரிஞ்சது உவமானம் எது கடும் கோபம் கொண்ட பாம்பின் படம் பாம்பு படம் எடுத்து நிற்றல் அதாவது பாம்பு படம் எடுத்து நிக்கிற உவமயம் எது காந்தல் மலர்கள் மலர்தல் காந்தல் மலர் இதழ் விரித்தல் ஓகே அப்ப முதலாவது தவளையின் கதை சொன்னவன் இரண்டாவது எதுன்ற கதை சொன்னவன் புடவஞ்செடி இப்ப மூன்றாவது என்ன சொன்னவன் காந்தல் மலர்கள் காந்தல் மலர் பற்றி சொன்னவன் ஓகே யார் சொல்லுறான் யாருக்கு சொல்லுறான் தலைவன் வந்து தேர்ப்பாக ஓகே மிச்சம் என்ன சொல்லுறான்னு பாப்போம் அப்ப அந்த கோவம் கொண்ட பாம்பு படம் எடுத்து நிக்கிற மாதிரி அந்த காந்தல் மலர்கள் இதெல்லாம் விரிக்குதாம்னு சொன்னவன் அடுத்தது முறுக்கிய கொம்பையுடைய ஆண்மான் இந்த மான் சும்மா கதையை சொல்லிக்க சும்மா சோட்டா சொல்றேன் மான் வந்து ஆண்மான் வந்து பெண்மானோட சந்தோஷமா இருக்குது விலங்குதா சந்தோஷமா இருக்குதுண்டா என்ன மீனிங் என்றது ஆண்மானும் பெண்மானும் சந்தோஷமா இருக்குது இணைஞ்சு இருக்குது இதத்தான் சொல்லப்படுது ஓகே தானே இந்த அடி மிக மிக முக்கியமானது இந்த அடியை வச்சு கொண்டும் கேள்வி கேட்பாங்க இவ்வடி பெரும் முக்கியத்துவம் அதை நான் கேள்வி சொல்லி தருவேன் இந்த அடி பெரும் முக்கியத்துவம் திரிமறு பிறலை தெள்ளறல் பருகி இந்த அடியின் முக்கியத்துவம் எல்லாம் கேட்பாங்க அல்லது இவ்வடி இந்த நயம் அப்படி எல்லாம் கேட்பாங்க அது கேள்விக்க பார்ப்போம் சரி இப்ப நாங்க விடைய தமிழ் கதையை பார்ப்போம் அப்ப ஆண்மான் பெண்மானோட சந்தோஷமா இருக்குதா சரிதானே இப்படி அழகு பொருந்திய இந்த காட்டுன்ற இந்த பெரிய வழிகள்ல போய்கொண்டிருக்கிறோம் தானே இந்த பெரிய வழிகள்ல இந்த ஓடுகின்ற வேகத்துல எது ஓடுகிற வேகம் குதிரை ஓடிக்கொண்டிருக்குதான் தேர் அந்த குதிரையை சொல்லி போட அந்த குதிரையின்
வர்ணனைகள் சொல்லல இப்ப விளங்கப்படுத்திக்கான்னு சொல்லுவேன். அந்த குதிரையின் கால் அளவு, அந்த குதிரையின் கால்கள் வந்து தொங்குற மணிகள் எல்லாம் அசைஞ்சு ஒலிக்கிற மாதிரி நீ அந்த தேரை செலுத்துவாயண்டா. அதாவது என்ன இன்னும் விரைவாக செலுத்தினால் என்னில அதிகமான விருப்பத்தை உடைய யார போய் வேகமா பார்க்கலாம்? தலைவியே. தலைவிய பார்க்கலாம். அதுல தலைவிய வர்ணிக்க என்னில அதிகமான விருப்பம் கொண்ட மாமை நிறத்தை உடையவள், அதாவது பொன் நிறம் உடையவளாம் அந்த தலைவிய நான் வேகமா போய் பார்க்கலாம். நீ வந்து பாக்குறல, நீ உண்ட வீட்டை போகணும் அப்படி சொல்லல, நீ உண்ட வீட்டை போகணும், நான் என் ஆள வேகமா போய் பார்க்கலாம். எங்க இவ்வளவு காலம் இருந்தவர் தலைவன்? எங்க இருந்துட்டு வாரான்? வெளிநாட்டுல இருந்துட்டு வாரான். எங்க போய் இருந்துட்டு வாரான்? இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க நானே சொல்லிக் கொண்டு போகலாம் போல. கேட்டு அரை மணித்தியாலம் வேஸ்ட் பண்ணா என்ன, நான் வேகமா சொல்லிக் கொண்டு போறேன். எங்க இருந்துட்டு வர கதை சொல்லிட்டு இல்லை கேட்கிறேன். எந்த இடத்த இருந்துட்டு வாரான் தலைவன்? என்னடா தொழில் நிமித்தம் இல்லை போட்டு வாரான் என்று சொல்றேன். என்ன பிள்ளைகள் ஒரு விளங்கி சொல்லுறியல் இல்ல. அப்ப நான் என்ன இப்படி சொல்றேன்? நீ குழந்தை பிள்ளை சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சொன்னான் இல்லை கதை முல்லை நில தலைவன். உங்களுக்கு அதுக்கு ஒரு வெளிநாட்டு கதையும் சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லாம விட்டீங்களா? அவள் சந்தோஷம். அதாவது முல்லை நில தலைவன் தன்னுடைய தொழில் நிமித்தம் போடுவான். தொழில் நிமித்தம் போய்க்க அவன் சொல்லிட்டு போவான். எப்ப வாரன்னு சொல்லிட்டு போவான்? கார்காலம். அப்ப கார்காலம் வந்த உடனே வாரான். அப்ப சொல்லுங்க, தொழில் நிமித்தம் எங்க தலைவன் போட்டு வாரான்டா? தொழிலுக்கு போனவன். தொழிலுக்கு போன தலைவன் எப்ப வருவான் கேட்டா முல்லையில தலைவன் உடனே என்ன கார்காலம். சரி, ஓகே, இப்ப விடயத்துக்கு வருவான். சரி, வடிவ விஷயத்தை பேர் பாட்ட ஒரு சொல்ல அரும்பதம் மிக மிக முக்கியமானது. படுமழை பொழிந்த பயமிகு புறவின் நெடுநீர் அவல் பகுவாய் தேரை சிறு பல்லியத்தின் நெடுநறி கரங்க குறும்புதர். இதுதான் அந்த பாட்டு. சரிதானே? இந்த பாட்டை வச்சுக்கொண்டு சந்தி விரிச்சதை வச்சு சொல்றேன். தேவையான அரும்பதங்களை தயவு செய்து உடனே நோட் பண்ணி கொள்ளு. சரிதானே? பாட்டு எங்க தொடங்குதுண்டா பிள்ளைகள்? அந்த கடைசி வரி, கீழே இருந்து கடைசியில இருந்து 3வது வரியில அந்த வலவன்றதுல தொடங்குது பாட்டு. வலவேண்டா. சரியா? உங்க புத்தகம் வச்சிருந்தா இதில் வச்சிருந்தா நோட் பண்ணிக்கொள்ளு. சரிதானே? சில நேரங்களை உங்களுக்கு தெளிவா படிக்காம இருந்திருக்கலாம், சில நேரம் படிச்சு மறந்திருக்கலாம். அதுல சொல்றதுல நோட் பண்ணிக்கணும். வலவேண்டா பாகனே. யார் யார் அவளிக்கிறது? யார் அவளிக்கிறது? தலைவன் விழிக்கிறான். தேர்ப்பான பாகனே. படுமழை பொழிந்த, படுமழையண்டா அடைமழை. தலைவனே சரியா? தலைவனே, தலைவனை பார்த்து சொல்றான். தலைவனே படுமழை, அதாவது பாகனை பார்த்து சொல்றான். தலைவன் சொல்றான் பாகனே படுமழை, படுமழை என்ற அடைமழை பொழிந்தண்டா பொழிந்தது நாள். அடைமழை பொழிந்தது நாள். அங்க மழை தானே, சரியான மழை என்று சொன்ன. படுமழை அடைமழை பொழிந்ததனால், சரிதானே? அடைமழை பொழிந்ததனால் அடைமழை பொழிந்ததனால் பாருங்கோ, படுமழை படுமழைதான் அடைமழை பொழிந்த பயமிகு கொண்ட பயன்கள் மிகுந்துள்ள. இத கேட்கலாம் பிள்ளைகள். புறவு, புறவண்டா என்னண்டா முல்லை நிலம். கேட்கலாம். புறவு என்றா என்ன? புறவு, புறவண்டா முல்லை நிலம். அப்ப தலைவன் தேர்ப்பான பார்த்து சொல்றான், இங்க பாரப்பா, அடைமழை பொழிஞ்சதுனால பயன்கள் மிகுந்திருக்கிற இந்த முல்லை நிலத்துல தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளு தயவு செய்து. புறவு என்றா முல்லை நிலம். முல்லை நிலத்துல சிறுபல்லியம். சிறுபல்லியம் என்றா பிள்ளைகள் சிறிய வாத்தியம். சிறுபல்லியம் என்றா சிறிய வாத்தியங்கள். சிறுபல்லியத்தினண்டா சிறிய வாத்தியங்கள். சிறிய வாத்தியங்கள் ஒன்று சேர்ந்து இசைக்கிற மாதிரி நெடுநீரண்டா நீண்ட நீர் நிறைந்த. நெடுநீரண்டா நீண்ட நீர் நிறைந்த. நெடுநீரண்டா நீண்ட நீர் நிறைந்த. அவல், இத கேட்கலாம். அவல் என்றா என்னண்டா பள்ளம். அவல் என்றா என்ன? பள்ளம். அப்ப நீண்ட நீண்ட, அதாவது இந்த நிறைந்த நீர் நிறைந்த பள்ளங்கள்ல இருக்கிற பகுவாய் தேரையண்டா பிளந்த வாயினையுடைய தேரைகள் அல்லது தவளைகள். பிளந்த வாயினையுடைய தேரைகள் அல்லது தவளைகள். இவ்வளவு ஓகேயா? சரி, ஒரு இதா சொல்லிட்டு
அந்த பிளந்த வாயினுடைய தேரைகள் நெடு நெறி கரங்கண்டா நீண்ட வழியெல்லாம் நெடுநெறி கரங்கண்டா ஒலிக்குதாம். நீண்ட வழியெல்லாம் ஒலிக்குது. இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஓகேயா? அப்ப தேர்ப்பாகனை பார்த்து சொல்றான், தேர்ப்பாகனே அடைமழை பொழிந்திருக்கிறதுனால பயன் மிகுந்திருக்கிற இந்த முல்லை நிலத்தை குறிக்க வந்த சொல்லுது பிள்ளையால் புறவு. அப்ப அடைமழை பொழிந்திருக்கால அந்த என்ன சிறப்பு கொண்டிருக்க அந்த அடைமழை பொழிந்ததுனால பயன் மிகுந்திருக்க அந்த முல்லை நிலத்துல சிறிய வாத்தியங்கள் ஒன்று சேர்ந்து இசைக்கிறத போல நீண்ட நீர் நிறைந்த பள்ளங்களை குறிக்க வந்த வேடு எது பிள்ளையால்? அவல் இல்ல நவரம். சரி, அவல் சரிதானே? அவல். பகுவாய் தேரை என்றா என்ன? அப்ப அந்த சிறிய வாத்தியங்கள் ஒன்று சேர்ந்து இசைக்கிற போல நீர் நிறைந்த பள்ளங்கள்ல இருக்கிற பிளந்த வாயினுடைய தேரைகள் என்ன செய்தாம்? நெடுநெறி கரங்கண்டா நீண்ட வழி எல்லாம். கரங்கண்ட என்ன பிள்ளைகள் மீனிங்? என்ன பிள்ளை? நீண்ட வழி எல்லாம் என்ன செய்யுது? கரங்க ஒலிக்குது. இதைத்தாண்டா அரும்பதத்துல கேட்க போறாங்கடா. சொல்லுங்கடா. இப்ப முக்கியமா சொல்றத அலரியண்டா என்ன? இப்ப ஒரு வேர்டை சொல்லிக்க. இப்ப என்ன இப்ப இதுல இப்ப நான் சொன்னது என்ன ஒன்று புறவு சொன்னான், அடுத்து அவல் சொன்னான், கரங்க சொன்னான். அப்படியானதாலும் நோட் பண்ணி வைங்க. சரி, தேரை இந்த தவளை இந்த கதை முடிஞ்சு. அடுத்தத பார்ப்போம். இதுல அந்த என்ன பண்ணு புக்ல தந்திருக்க பாடல்ல மாதிரி இதுல இல்லதானே? எந்த புக்ல வந்து திருநாவுக்கரசு புக்ல இது சந்தி பிரிச்சு அந்த அடிகள் மாறுதா? அப்படி இல்லையே. இல்ல என்ன நான் இப்ப சொல்றதை வச்சுக்கொண்டு நீங்க படிங்க. இனி ஒன்றுமே நீங்க அதுதான் அதைத்தான் வச்சு படிப்பேன், இதைத்தான் வச்சு படிப்பேன் நான் சொல்றதை வச்சுக்கொண்டு நீங்க நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாட்டு எடுங்க, சந்தி விரியுங்க. இந்த பாட்டு இப்படித்தான் இருக்கு, இந்த இப்படித்தான் பாட்டு இருக்கு. நான் சந்தி விரிச்ச பாட்டை சொல்றேன், இப்படித்தான் பாட்டு இருக்கு. இப்ப பாட்டை நான் இதுல சொன்னா இப்ப இது எப்படி இதை சொல்லுவேன்? இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப நான் சொல்லி கொண்டு போட்டு அப்படி நோட் பண்ணிடலாம். அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இப்ப இதுல சொல்றேன்டா என்ன பாருங்க. படுமழை பொழிந்த பயமிகுண்டா பயன் மிகுண்டா மிகுந்திருக்கிற புறவின் நெடுநீர் அவலண்டா அவல் பகுவாய் தேரை அப்படி ஒண்ணு சொல்லி கொண்டு போவேன். சரிதானே? இதை வச்சுக்கொண்டு நீங்க சந்தி விரிச்சு நீங்க படிக்கலாம். சரியா? பாட்டை வச்சுக்கொண்டு நீங்க நான் சொல்லித்தாரதை வச்சுக்கொண்டு உடனே நான் ஆறுதல சொல்றேன். சொல்லிக்கே பாட்டை நோட் பண்ணலாம், தெரியா சொல்ல குறிக்கலாம். அதுக்காகத்தான் சொல்லி கொண்டு போறேன். சரிதானே? செய்யுங்க. அப்படி எதுவும் தெளிவில்லை என்ன கேளுங்க. சரியா பிள்ளை? நீங்க அதுல இருக்கிறத படிக்கணும் வேண்டிய இல்லை, நான் சொல்லித்தாரதை நீங்க படிங்க. சரியா? இல்ல சார், இந்த வளவண்டு சொல்றது முதல்ல வந்திருக்கு, அதுக்கப்புறமா படுமழை பொழிந்த அப்படி வருது. அப்படித்தானே சொன்ன வளவன்றது. படுமழை பொழிந்த அந்த வரிக்கு அப்புறம் சிறுபள்ளியத்தின், அதுக்கு பிறகு என்ன வரி? என்ன சொல்லி கொண்டு போறது இதுல இருக்கிறது? அத கொண்டு கூட்டலனே. அதாவது பாட்டு என்ன குழந்தை பிள்ளைய சொல்ற மாதிரி தான் சொல்லுங்க. பாருங்க, இந்த பாட்டை பாருங்க. இதுதான பாட்டு. சரிதானே? இதுதான் பாட்டு. சரிதான். இப்ப கேட்ட பிள்ளை இப்பயா ஃபர்ஸ்ட் எடுக்க போறீங்க? ஸ்கீம் மாதிரி வந்தீங்களா? கேட்ட பிள்ளை யாரு? அனீசாவா? அனிஷா ஸ்கீம் மாறியா வாரியல்? நீங்க படிச்சதானே அனிஷா? சொன்னீங்க எல்லாம் முதலாவது விட எல்லாம். ஸ்கீம் மாறல சார், இப்பதான் பாட மாறிடு. இப்பதான் என்னென்ன? நான் வேற பாடத்துல இருந்து தமிழுக்கு மாறினேன் சார். சரி, ஓகே. நீங்கள் இந்த சங்கமரி ஆழத்துல கேள்வி கேட்டதுக்கு சொன்னீங்களா? விட நீங்க தானே சொன்ன? சரி, ஓகே. சரி, தெரியாத கேளுங்க. சரி, பரவாயில்ல. ஒன்று செய்யல தானே, எல்லாரையும் அடிப்படையா கொண்டு போறோம். சரி, ஓகே. பாட்டு இப்படித்தானே இருக்குது. சரிதானே? அதை விட எது வேண்டா, நீங்க கேளுங்க. பாட்டு இப்படி இருக்கும். இத பாட்டுண்ட கொண்டு குட்டி எழுதுறேன்டா பிள்ளை. இப்ப அவன் அடித்தான் பந்தை என்று சொல்லிக்க அதுவும் ஒரு கருத்து விளங்குதுதான். அவன் அடித்தான் பந்தன்னைக்கு அந்த வாக்கியம் ஒழுங்கா வரே இல்லை. என்ன அப்ப நாங்கள் அதை சரியா சொல்லணும்டா என்ன? அவன் பந்தை அடித்தான். அதுதான் கொண்டு கூட்டல்ன்றதை சரியா சொல்லணும். எது முதலாவது சொல்லணும், இது ரெண்டாவது சொல்லணும். ஆனா அதுவும் கருத்து வேணும். ஆனா அது தலைகீழா வேணும். சரிதானே?
ஆனா கருத்து விளங்கும் அதேதான். ஆனா அதுக்காகத்தான் நாங்க எழுதுறது. அப்ப முதலாவது எதை சொன்னான்? பெருமைன்றதை சொன்னான். எங்க வருது பெருமைன்றது? இங்க அதுக்குதான் எனக்கு முன்ன சொல்லி எல்லாம் காட்டி நான் எந்த இடத்தை வருது இந்த பெருமை. ஓகேயா? அப்படி எதுவும் விளங்கலையா கேளுன்னு. சரிதான், இப்ப சொன்ன விளங்கிட்டோ? அப்படித்தான் வரும். வலவ அதைத்தான் முன்னு சொன்னான். வலவ விளங்கிட்டானு சார்? ஓ சார். விளங்காம என்னன்னு திரும்ப திரும்ப கேட்கறேன்னு யோசிக்காதீங்க. வலவ படுமழை பொழிந்த பிறகு படுமழை தொடக்கத்துக்கு போகுது வரி. சரியா? திரும்ப தொடக்கத்துக்கு போய் திரும்ப அப்படியே வருகுது. பிறகு அப்புறம் மாறலாம். அப்படி அதெல்லாம் பார்த்துக்கொண்டு நோட் பண்ணுவோம். சரிதானே? நான் சொல்லணும் தானே. அடுத்த கிளாஸ்ல என்ன படிப்பிக்க போறேன்னு சொன்னா விளையாடாய முடியும். அப்ப நீங்க கொஞ்சம் முன்னுக்கே முயற்சி செய்யணும். அதுக்காக தானே நான் செக்ஷன் சொல்றேன் என்ன படிப்பிக்க போறேன். நீங்க முன்னுக்கே வாசிச்சு விளங்கி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நான் மிச்சம் சொல்லிக்க ஓகேயா இருக்கும். சரி, அப்ப எது மட்டும் சொல்லிட்டேன், எங்க நிக்கிறேன்? ஓகே, பாருங்க பிள்ளைகள் என்ன. ஓகே, நெடுநீராவல் குறும்புதர் அலரி அலரி சொல்லல. சிறுபள்ளியத்தின் ஓகே தேரை என்ற சத்தம் சொல்லி நடந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்தது குறும்புதல். குறும்புதல் குறும்புதல் என்றா பிள்ளைகள்? குறும்புதல் குறுகிய புதராகிய, புதல் என்றது புதர், குறுகிய புதராகிய புடவில். அப்ப குறுகிய புதராகிய புடவில் என்றா புடவஞ்செடியில். குறுகிய புதராகிய புடவஞ்செடியில இருக்கிற இப்ப குறுகிய புதர் ஒரு புற்று மாதிரி. புதர் என்றா புற்று. அந்த புற்ற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன புற்றுகள் மாதிரி இப்படி இப்படி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படி 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 இருக்கிற ஒரு புற்றுகள் மாதிரி. இந்த புற்று மாதிரி இருக்கிற எதுவாம்? அந்த புற்றை போல இருக்கிற குறுகிய புதராகிய புடவஞ்செடி. புடவஞ்செடியில இருக்கிற புடவில், புடவஞ்செடியில இருக்கிற நெடுங்கால் அலரி. நெடுங்கால் அலரி என்றா நீண்ட காம்பு. நெடுங்கால் என்றா நீண்ட காம்பு, நீண்ட காம்புகளை உடைய. அலரி என்றா மலர். என்ன மலர்? அலரி என்றது என்ன மலர்? அலரி மலரே என்ன மலர்? புடவஞ்செடியில இருந்து வர அந்த புடவ மலர்கள். விளங்குதே பிள்ளைகள்? அலரி என்றா என்னன்னு கேட்டா என்னன்னு போடுவீங்க? மலர்கள். அலரி என்றா மலர்கள். அப்ப புடவஞ்செடியில இருந்து வர மலர்கள் என்றா புடவ மலர்கள். சரிதானே? அலரிய கேட்கலாம் மரம்பதத்துல. அலரி என்றா என்னன்னு கேட்டா மலர்கள். அந்த புடவஞ்செடியில இருந்து வர மலர்கள் என்ன செய்யுதாம்? செம்நிலம், அந்த செம்மையான நிலப்பரப்பில. செம்நிலம் என்றா செம்மையான நிலப்பரப்பில. செம்நிலம் என்றா செம்மையான நிலப்பரப்பில. செம்நிலம் அறிஞனா செம்மையான நிலப்பரப்பில. நுண்ணயிரண்டா, நுண்ணண்டா நுண்மையான, நுண்ணண்டா நுண்மையான. ஐர கேட்பாங்க பிள்ளைகள். ஐரண்டா மணல், மணலை. ஐரண்டா என்ன? மணல். நோட் பண்ண சொல்றத நோட் பண்ணிக்கொள்ளு. செம்நிலமண்டா செம்மையான நிலப்பரப்பில. நுண்ணண்டா நுண்மையான. ஐரண்டா மணல், மணலை வரிப்பண்டா மூடி இருக்குது. வரிப்பண்டா மூடி இருக்குது. சரிதானே? எது மூடி இருக்குதாம்? அப்ப குறுகிய புதராகிய புடவஞ்செடியில இருந்து வார நீண்ட காம்புகளை உடைய அந்த மலர்கள் என்ன செய்யுதாம்? செம்மையான நிலப்பரப்பில உதிர்ந்து நுண்மையான. ஐரண்டா என்ன பிள்ளைய? மணல். மணல். மணலை. ஐரண்டா மணல். வரிப்பண்டா ஐரண்டா ஐர் சொல்லியாச்சு. வரிப்பண்டா மூடி இருத்தல். மூடி இருக்குது. எது மூடி இருக்குது? இந்த கதை விளங்கிட்டோ? கவலை இந்த கதை சொல்லி இப்ப ரெண்டாவது எது இந்த கதை சொல்லிட்டேன்? எந்த விஷயம் சொல்லிட்டேன்? ரெண்டாவது புடவஞ்செடி பற்றிய விடயம் சொல்லிட்டேன். ஓகே தானே? நீ அடுத்து இருக்க போறேன் என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். அடுத்தது என்ன கதை சொல்லணும் சொல்லுங்க. எந்த மலரை பற்றி சொன்னான்? எந்த மலர் எதை மாதிரி நிக்கும் என்று உவமையணி என்று சொல்லி சொன்னேனே. எந்த மலர் எதை மாதிரி நிக்கும்? எந்த மலர் எதை? காந்தல் மலர்கள், மலர், பாம்பின் காந்தல் மலர் இதழ் விரிச்சா எப்படி இருக்கும் பிள்ளையா? பாம்பு படம் படம் இதுதான் விஷயம். அப்படி சொல்றத சொல்லுங்க தயவு செய்து. இதுதான் எனக்கு தேவை. சரிதானே? சொல்றதை சொல்லணும். நான் தான் சொல்லணும். பிள்ளைகள் எல்லாரும் கதைக்காங்க நான் சொல்ல வர்ற மாதிரி நீங்கள் படம் வந்து கதைக்கணும். விஷயத்துக்கு சொன்னதை சொல்லணும். நான் படிப்பிக்காதையா சொல்றேன். இப்ப படிப்பிச்சு படுத்தா நீ சொல்றேன் என்ன? ஓகே, அப்ப பாருங்க. செம்நிலம். ஓகே ஓகே, அடுத்த பாருங்க என்ன? வெஞ்சின. வெம்சின. வெம்மண்டா பிள்ளைகள் கொடிய. வெம்சின. சினண்டா சினமண்டா தெரியும் தானே? வெம்சின. சினமண்டா என்ன?
கோபம். கோபம். அப்ப கொடிய சினத்தையுடைய அரவு. அரவன்றது எது? அரவினன்றது. அரவண்டா என்ன? பாம்பு. அப்ப கொடிய சினத்தை உடைய பாம்பு பையண்டா படம். கொடிய சினத்தை உடைய பாம்பினுடைய படம். கொடிய சினத்தை உடைய பாம்பினுடைய படம் அனந்தன்னண்டா மேல் நோக்கி நிற்பதை போல. என்னவா? மேல் நோக்கி நிக்கிறத போல. கொடிய சினத்தை உடைய பாம்பினுடைய படம் மேல் நோக்கி நிற்பத போல. சரிதானே? இங்க பாம்பை குறிக்க வந்த வேர்டு எது பிள்ளையால்? பை. பையோ பாம்பை குறிக்க வந்த வேர்டு அரவு. அரவு. படத்தை குறிக்க வந்த வேர்டு பை. அப்ப கொடிய சினத்தையுடைய பாம்பு என்ன செய்யுதாம்? படம் எடுத்து நிற்பதை போல. தன் கமல். தன்னண்டா படிச்சிருப்பீங்க. தன்னண்டா என்ன? தன் குளிர்ச்சி. அப்ப குளிர்ச்சியும் கமலண்டா பிள்ளைகள் வாசனை. தன் கமல். தன்னண்டா குளிர்ச்சி, கமலண்டா வாசனை. அப்ப குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய. என்னது? குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய. இதுதானே? குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய எந்த மலர்? குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய கோடல் என்றது. சரியா பிள்ளைகள்? கோடலண்டா எதண்டா? காந்தல் மலர். கோடலண்டா என்ன மலர்? காந்தல் மலர். நோட் பண்ணிக்கொள்ளு. தாது பிணி அவளண்டா. தாது அண்டா இதழ். தாது அண்டா என்ன மீனிங்? இதழ். தாது அண்டா இதழ். எழுதிக்கொள்ளு. தாது பிணி அண்டா கட்டுக்களை. இதழ் கட்டுக்களை விரிக்குதாம். அதாவது அந்த ஒரு மலர் இதழ விரிக்குதாம். எந்த மலர் இதழ விரிக்குது? காந்தல் மலர். காந்தல் மலர் அந்த மொட்டுக்கள் இதழ் விரிச்சா எப்படி இருக்குமா? பாம்பு படம் எடுத்து. ஓகே, விளங்கிட்டோ பிள்ளைகள்? இதோட அங்க அந்த கதை முடிஞ்சுது. இதெல்லாம் விரிக்குது. ஓகே, இனி எது இந்த கதை சொல்லணும் சொல்லுங்க. அப்ப அடுத்த கதை என்ன சொன்னான்? மான்கள் கதை. ஓகே, பாப்போம் மான்கள் என்ன செய்யுதுன்னு பாப்போம். சரி, அப்ப திரி மறுப்பண்டா பிள்ளைய. திரி மறுப்பண்டா முறுக்கிய மறுப்பண்டா கொம்பு. முறுக்கிய கொம்பையுடைய. திரி மறுப்பு. மறுப்பு தான் என்ன? மறுப்பு தாண்டா கொம்படா. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மறுப்பண்டா கொம்பு. அப்ப திரி மறுப்பண்டா முறுக்கிய கொம்பையுடைய. அடுத்த வேர்ட் இரலை. கேட்பாங்க, கேட்கலாம். இரலை என்றா ஆண்மான். இரலை என்றா என்ன? ஆண்மான். இரலை என்றா என்னண்டா? ஆண்மான். மறுப்பண்டா என்ன? கொம்பு. அப்ப முறுக்கிய கொம்பையுடைய ஆண்மான். தெள் அரல் பெருகி. தெள்ளண்டா தெளிந்த. அரலண்டா நீர் பிள்ளைய. அரலண்டா என்ன? நீர். அப்ப தெளிந்த நீரை பருகி. பருகி என்ன? பருகி குடிச்சு போட்டு காமர் துணையோடு. காமர் துணை என்றா தன்னுடைய விருப்பம். விருப்பத்துக்குரிய துணை எது? பெண்மானோடு. தன்னுடைய விருப்பத்துக்குரிய அந்த பெண்மானோட என்ன செய்யுதா? ஏமுறவதியண்டா சந்தோஷமா இருக்குது. எது? ஆண்மான். எப்படிப்பட்ட ஆண்மான்? முறுக்கிய கொம்பையுடைய ஆண்மான் தெளிஞ்ச நீரை குடிச்சு போட்டு தன்னுடைய விருப்பத்துக்குரிய பெண்மானோட சந்தோஷமா இருக்குது. எங்க? காட்டில. அதே மாதிரி தலைவனும் தலைவியோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதை அங்க மறைமுகமா காட்டப்படுது. அது கேள்விக்க பார்ப்போம். சரி, இப்படிப்பட்ட இவளை விளங்கிதான். இவளம் தான் அந்த கதை வந்தது. என்ன நடக்குதுன்றது சொல்லப்பட்டது. தவளையின் கதை. அடுத்தது புடவஞ்செடியின் பற்றிய செய்தி. காந்தல் மலர் பற்றிய செய்தி. ஆண்மான் பற்றிய செய்தி. ஓகே, அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட காடு கவின். காடு கவின். கவின் என்றா அழகு. காட்டின் அழகு எப்படி வெளிப்படுத்தப்படுதுன்னா இந்த பாட்டை சொல்லணும். காட்டினுடைய அழகு. அப்ப காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி. தன்பத பெருவழி என்ன? தன்னண்டா குளிர்ச்சி பொருந்திய. தன்னண்டா என்ன? குளிர்ச்சி பொருந்திய. பத பெருவழி என்ன? இந்த பெரிய வழிகள். குளிர்ச்சி பொருந்திய பெரிய வழிகள். காடு கவின். கவினண்டா என்ன பிள்ளையா? கவினண்டா என்ன? கவினண்டா அழகு. அப்ப காட்டினுடைய அழகு பொருந்திய பத பெருவழி என்றா? பத பெருவழி என்றா காட்டினுடைய அழகு பொருந்திய பெரிய வழிகள்ல
அப்ப அவர் போய்கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட காடா? அழகு பொருந்திய. அப்ப காட்டினுடைய அந்த அழகு பொருந்திய காட்டு அழகுதானே. இப்ப காட்டினுடைய அழகு பொருந்திய தன்பத பெருவழி. தன்பத பெருவழி என்ன? தன்னண்டா என்ன பிள்ளைய? குளிர்ச்சி பொருந்திய பெருவழி. பெருவழி என்ற பெரிய வழிகள், குளிர்ச்சி பொருந்திய அந்த பெரிய வழிகள்ல ஓடு பரி. ஓடுகின்றது பிள்ளைகள், ஓடுகின்ற. பரியண்டா வேகம் என்ற மீனிங்ல வருகுது இங்க. ஓடுகின்ற வேகம் மெலியாண்டா பிள்ளைகள் குறையாத. ஓடுகின்ற வேகம் குறையாத. அப்ப ஓடுகின்ற வேகம் வந்து என்ன செய்கிறதா? குறையாத. ஓடுகின்ற வேகம் குறையாத. மெலியாதான் என்னத்தை குறிச்சு வந்திருக்க? மெலியான்றதுதான். மெலியாதான் எதை குறிச்சு வந்திருக்கு பிள்ளைங்கள? அப்ப ஓடுகின்ற வேகம் மெலியாண்டா குறையாத. மெலியாண்டா குறையாத. கொய் சுவல் கேட்கலாம். கொய் சுவல், இந்த சுவலண்ட வேர்ட் கேட்பாங்க பிள்ளைய. சுவலண்டா என்னண்டு? கொய் சுவலண்டா கொய்யப்பட்ட. கொய்யண்டா கொய்யப்பட்ட. சுவலண்டா பிடரிமை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சுவலண்டா என்னண்டு கேட்கலாம். சுவலண்டா என்ன? சுவலண்டா பிடரிமை. அப்ப கொய்யப்பட்ட பிடரிமயிரையுடைய புறவிதறியும் தானே புறவியண்டா. புறவியண்டா என்ன? குதிரை. அப்ப கொய்யப்பட்ட, ஓடுகின்ற வேகம் குறையாத கொய்யப்பட்ட பிடரிமயிரையுடைய. பிடரிமயிரை குறிக்க வந்த சொல்லது எது பிள்ளைகள்? சுவல். என்ன சுவல்ன்றது பிடரிமை. குதிரையை குறிக்க வந்தவள் புரவி. அப்ப அந்த கொய்யப்பட்ட பிடரிமயிரை உடைய, சரியா, குதிரையினுடைய முதலாவது தாள் எதை குறிச்சு வந்திருக்கண்டா பிள்ளைகள்? கால். குதிரை என்ற கால். ரெண்டாவது தாள் எதண்டா? தாளுமாறு. தாளுமாறு. அந்த குதிரையின் கால் அளவு, காலண்டா கால் அளவு, தாளண்டா தாளுமாறு. என்னவா? குதிரையின் கால் அளவு முதலாவது கால், இரண்டாவது தாள் வந்து தாளுமாறு. தாளுமாறுன்னா இந்த குதிரையில கால் தாளுமாறு. முதலாவது தாள் வந்து எதை குறிச்சது? கால். இரண்டாவது தாள் வந்து தாளுமாறு. தாழ்ந்து தொங்குமாறு இல்ல தாளுமாறு. தார்மணி. தார் முன்னுக்கும் படிச்சிருக்கீங்க. தார் என்ன? தார் தார் தாரை என்று வருது. தாரண்டா என்ன? மாலை. அப்ப குதிரைன்ற காலளவு தாளுமாறு அந்த அதுல தொங்கிக் கொண்டிருக்கிற மாலை. தாரண்டா மாலை. தார் மாலையில இருக்கிற மணி. மணி என்றா மணி. அப்படியே வருது மணி. மாலையில இருக்கிற மணிகள் அசைந்து ஒலிக்குமாறு. என்ன செய்யணுமாறா? அசைந்து ஒலிக்குமாறு. தயங்கு என்றா அசைந்து, இயம்ப என்றா ஒலிக்குமாறு. நோட் பண்ணிக்கொள்ள தேவையானது. அசைந்து ஒலிக்குமாறு. அப்ப எது அசைந்து ஒலிக்குமாறு? குதிரையினுடைய கால்களில் இருக்கின்ற, குதிரையினுடைய கால்களின் அளவு தாழுமாறு தொங்கிக் கொண்டிருக்கிற மாலில் இருக்கிற மணிகள் அசைந்து ஒலிக்குமாறு. இங்க ஒலிக்கிறத குறிக்க வந்த வேர்டு எது? ஒலிக்கிறத குறிக்க வந்த வேர்டு இயம்ப. அசைந்து ஒலிக்குமாறு என்ன செய்தாலும். இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளியரோ? அசைந்து ஒலிக்குமாறு என்ன செய்தால்? என்ன செய்தால்? அசைந்து ஒலிக்குமாறு என்னதை செலுத்தினா? தேர செலுத்தினா. என்ன? அசைந்து ஒலிக்குமாறு. அசைந்து ஒலிக்குமாறு தேரை ஊர்மதி. தேரை ஊர்மதி என்றாப்லையே தேரை செலுத்தினால். என்னவா? தேர் ஊர்மதி என்றா தேரை செலுத்தினால். அதுல அடுத்த வேர்ட் வரும். ஒன்பது சங்க பாடலையும் படிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒரு பாட்டை படியுங்கோ. சரிதானே? இன்னும் எனக்கு இப்ப நீங்க படிப்பிச்சது மட்டும்தான் தெரியும். இந்த எனக்கு வாலம் சரி தெரியும், அடுத்தது படுமலை பொழிந்த அதுகள் தான் படிச்சு கொண்டிருக்கேன். மிச்சம் தெரியாதுண்டா ஒரு மிச்ச பாட்டுகள் ஃபைனல் எல்லாம் கேள்வி வந்திருக்குது. சும்மா இருக்கா படிச்சு போட்டு ஃபைனல் கேள்விகளை செய்து பாருங்க. இப்படி வந்திருக்கு, அது செய்யக்கூடிய மாதிரி இருக்காண்டு செய்து பாருங்க. சரிதானே? தாளண்டா என்ன? கொம்பளை வில்லன்னா வர தாள் என்ன பிள்ளைய?
கொம்பள தாழ்மை. இள்ளனாண்ட என்ன அப்படின்னா என்ன மீனிங்? தாழ்மை. கால் என்ன? ஓகே, மாலையை குறிக்க வந்த வேர்டு எது? மாலை. ஓகே சரி. அப்ப பாருங்க, அந்த அவளை சொல்லிட்டேன் இல்லையே, அந்த கால அளவு தாழுமாறு என்ன பாருங்கோ. இது ஓகே தானே? இந்த வரி என்ன? தாழ் தாழ் தார்மணி தயங்கு இயம்ப. இயம்பண்டா என்ன பிள்ளையா? ஒலிக்குமாறு. ஒலிக்குமாறு. ஒலிக்குமாறு என்னவாம்? தேர் ஊர்மதி. தேர் ஊர்மதி என்றா தேரை ஊர்மதி என்றா செலுத்தினால். தேரை செலுத்தினாள். சேரணி செலுத்தினாயண்டா, தேரை செலுத்தினாயண்டா சீர்மிகும். சீர்மிகும் அண்டா சிறப்பு மிகும்படியான. சிறப்பு மிகும்படியான. சிறப்பு மிகும்படியான. சீர்மிகும் அண்டா சிறப்பு மிகும்படியான. நம்ப புரிந்த கொள்கை. நம்மிடத்துல. நம்மிடத்துல என்னிடத்துல யார் சொல்றது? நம்மிடத்துல புரிந்த கொள்கை என்றா அதிகமான விருப்பத்தை உடைய. புரிந்த கொள்கை என்றா அதிகமான விருப்பத்தை உடைய. அப்ப என்ன? அதிகமான விருப்பத்தை உடைய ஆர்? அம்மாண்டா. அம்மாண்டா அழகிய மாமை நிறத்தை உடைய. யார் அம்மான்றது? யாரு? அழகிய மாமை நிறத்தை உடைய. அறிவி என்றாரு? தலைவியை. துன்னுகம் விரைந்தேண்டா விரைவாக போய் சேரலாம் எனில் அதிகமான விருப்பத்தை உடைய. அம்மாண்டா என்ன மீனிங் பிள்ளைகள்? அம்மா அழகிய மாமை நிறத்தையுடைய அந்த தலைவியை விரைவாக போய் சேரலாம் என்ற விஷயம் சொல்லப்படுது. சரிதானே? இவ்வளவுதான் பாட்டு. இதுதான் விடயம். இதுல ஒருக்கா நான் அடுத்த கிளாஸ்ல ஒருக்கா 3 பாட்டுக்கு முறைய கேள்வி சொல்லி தாரேன். சரிதானே? இதுல வரக்கூடிய கேள்விகள் அது பேப்பர் கிளாஸ்ல சொல்றேன். இதுக்கு ஒருக்கா கேள்வியை சொல்லி போட்டு இது விளங்கிட்டா இதுல எதுவும் தெளிவில்லையா ஃபர்ஸ்ட் கேளுங்க. சொல்லி தந்ததுக்கு எதுவும் புரியலையேண்டா? சொல்லி தந்ததுக்கு ஏதாச்சும் புரியலையேண்டா கேளுங்க. இதோட முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தாரேன். மற்ற சங்கமரியாளம் படிக்க சொல்லி சிலதுகள் வழிப்படுத்தி விட்டு நான் அதுலயும் போய் படியுங்கோ. இதுல ஏதாவது தெளிவில்லையேண்டா? எனக்கு இவ்வளவு சொல்லி தந்த அவளும் ஓகே என்றாக டிக் பண்ணிக்கணும். இது எனக்கு கிளியரா விளங்கிட்டேன். நீ நான் படிச்சா ஓகே என்றாக தயவுசெய்து உடனே படிச்சு கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைய? உடனே படிச்சு கொண்டீங்கன்னா ஓகே இருக்கும். நான் அந்த நோட்ஸ் குரூப்ல போட்டு விட்டுருக்கேன். இந்த சங்க பாடலுக்குரிய நோட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே பிள்ளைகள், இதோட முடிப்பேன். யாராவது புது பிள்ளைகள் வந்திருந்து நீங்க தொடர்ச்சியா வர போறீங்கன்னா கிளாஸ் முடிய மெசேஜ் பண்ணுங்க. சரி பிள்ளைகள், ஓகே. அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு இருக்குன்னு சொன்னான் இல்லை, நாளைக்கு நாங்கள் மெச்சத்தை பார்ப்போம். சரி பிள்ளைகள், ஓகேயா? தேங்க்யூ சார். ஓகே.